ஹாய் ஆல், தினம் ஒரு சமையல் சீரிஸோட எபிசோட் 22ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் முட்டை பொரியல். நிறைய பேருக்கு பீர்க்கங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, சோம்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்துட்டு 5 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நறுக்கி வச்சிருக்க பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு பீர்க்கங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா பீர்க்கங்காயில் இருந்த தண்ணியிலே அது வெந்துடும். பீர்க்கங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதையுமே நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா சுருள கிண்டிட்டு இருக்கப்பவே அதில் வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டிடுங்க. இப்போ வந்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா செம்மையான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வேணான்னு சொல்றவங்க கூட வச்சு வெளுத்து கட்டுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட கடைசி